கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான மாதா தொலைக்காட்சி குடும்பத்தாரே, மெசியாவை தேடு என்கின்ற இந்த தொடர் நிகழ்வின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட நாட்களிலே வானதுதர்களும் இடையர்களும் மிகப்பெரிய பங்காற்றுகின்றார்கள். மீட்பின் நற்செய்தியை அறிவிப்பதிலும் மீட்பின் நற்செய்தியை பெற்றுக்கொள்வதிலும் இந்த உன்னத உண்மைகளை பறைசாற்றுகின்ற இறைவார்த்தைக்கு நாம் இப்பொழுது கவனமுடன் செவிமடுப்போம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 8 முதல் 14 முடிய. வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னத கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. இவாங்கெலியோன் என்று ஒரு கிரேக்க வார்த்தை இருக்கிறது. அந்த கிரேக்க வார்த்தைக்கு நற்செய்தி என்று பொருள்படும். அரசனுடைய குழந்தை பிறந்தால் அல்லது அரச வாரிசு தோன்றினால் அல்லது போரில் அரசன் வெற்றி பெற்றான் என்றால் அது பெரிய நற்செய்தியாக அறிவிக்கப்படும், கல்வெட்டுகளிலே பொறித்து வைக்கப்படும். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது கிறிஸ்து பிறந்ததை மிகப்பெரிய அறிவிப்பாக லூக்கா வானவர் வார்த்தையாளர்களே படம் பிடிக்கிறார். ஆனால் இந்த இறைவாக்கு கிறிஸ்து பிறப்பினுடைய அறிவிப்பு எங்கே நடக்கிறது? ஒரு அழகான மாளிகையிலோ அல்லது அழகான அரண்மனையிலோ அல்லது தெய்வ தன்மை நிரம்பிய தேவாலயத்திலோ அல்ல. மாறாக வெட்டல் வெளியிலே, பொட்டல் காட்டிலே, நள்ளிரவிலே சாமக்காவல் காத்து கிடக்கிற ஒரு அழுக்கான, ஒதுக்கப்பட்ட, தீண்ட தகாதல் என்று மறுக்கப்பட்ட உரிமைகள் மறுக்கப்படுகிற ஒரு இடையர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது தான் இது ஒரு சமுதாய புரட்சியினுடைய அடையாளம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த நாட்களிலே கிறிஸ்துனுடைய பிறப்பு பல்வேறு நபர்களுக்கு அறிவிக்கப்பட்டதை நாம் தியானித்துக் கொண்டிருந்தோம். முதல்ல சக்கரையாவுக்கு, அதுவும் வானத்தினுடைய செயல்பாடு. ஆனால் எங்கே நடைபெறுகின்றது? ஆலயத்தில் நடைபெறுகின்றது. அடுத்தது அன்னை மரியாளுக்கு எங்கே இடம்பெறுகின்றது? வீட்டிலே இடம்பெறுகின்றது. எங்கு அறிவிப்பு எங்கே நடைபெறுகின்றது? வயல்வெளியில் நடைபெறுகிறது. அப்படின்னா இறைவன் தன்னுடைய விருப்பத்தையும் திட்டத்தையும் அறிவிக்க இடம், பொருள், ஏவல், மனிதர்கள் என்று எந்த பாகுபாட்டையும் பார்ப்பது கிடையாது. இறைவனுடைய மிகப்பெரிய செய்தி இதுதான். லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் பிறப்பின் செய்திகளில் 7ஆம் வசனத்துல தலைப்பேரான மகனை ஈண்டெடுத்து துணிகளில் பொதிந்து வைத்தார் என்று சொல்லி தீவன தொட்டில் கிடத்தினார் என்று சொல்லி நாம் வாசிக்க கேட்போம். கிறிஸ்து பிறந்த அந்த மீட்பர் மெசியா கடவுளின் மகன் பிறந்த பொழுது அவரை கந்தை துணிகளிலே, மனித அவலங்களிலே புதைத்து கொண்டார் கடவுள். ஆனா அதே கடவுள் இந்த வானதுதர்கள் வாழ்த்து செய்தி சொல்லும் பொழுது அவருடைய பேரொளி இடையர்களை சூழ்ந்து சுடர்ந்தது என்று சொல்லி அந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது. 9ஆம் வசனம் 2:9 பார்க்கிறோம். தன்னை கந்தை துணிகளில் பொதித்து வைத்த கடவுள் நம்மை இறை மாட்சிமையினால் ஒளிர்விக்க செய்கிறார். அதுவும் எங்க? நம்ம இருக்கிற இடத்துல, நம்முடைய வேலை செய்யற இடத்துல, தங்கி வாழ்கிற இடத்துல கடவுளினுடைய மாட்சிமை தங்குகிறது என்பது அழகான ஒரு செய்தி. இந்த இறை மாட்சிமை எடுக்கின்ற இடத்திலே, வெளிப்படுத்தப்படுகின்ற இடத்திலே முதல் விளைவு என்ன? அச்சம். மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. இது எல்லா நிலைகளிலும் பார்க்கிறோம். எப்பொழுதெல்லாம் வானதுதர் மக்களுக்கு தோன்றுகின்றார்களோ, செய்தியை வழங்குகின்றார்களோ, எல்லாருடைய இம்மீடியட் ரியாக்ஷன் என்ன அப்படின்னா மனதிற்குள்ளாக பயம் வருகின்றது, அச்சம் வருகின்றது. அதற்கு உடனடியாக வானதுதரும் தைரியத்தை தருகின்றார். அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இது உங்களுக்கு மட்டும் மகிழ்ச்சி தருகின்ற நற்செய்தி அல்ல, உலகில் இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சியை தருகின்ற நற்செய்தி என்று சொல்லுகின்றார்.
யார் ஏழைகளோ, யார் கஷ்டப்படுகின்றார்களோ, யார் துன்பப்படுகின்றார்களோ, யார் புறக்கணிக்கப்படுகின்றார்களோ, யார் ஒதுக்கப்படுகின்றார்களோ அவர்களை இறைவன் தேடி 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 சென்று சந்திக்கின்றார். அது வானத்தோட அறிவிப்பில் இன்னொரு செய்தியும் சொல்ல, அழகான செய்தி. எல்லா மக்களுக்கும் மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் செய்தியும் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இப்போ எல்லா மக்கள் இந்த டிவைன் ஜாயில் எக்ஸ்க்ளூட் ஆகாதவங்க யாருமே கிடையாது. நாமளே வழியில விரும்பி எனக்கு இந்த செய்தி வேணான்னு ஒதுங்கி போனால் ஒழிய எல்லா மக்களுக்கும், அதான் லூக்கன் யூனிவர்சலிசம்னு சொல்லுவாங்க. கடவுளுடைய கிறிஸ்து பிறப்புடைய மகிழ்ச்சி எல்லாருக்கும் சொந்தமானது முதல் செய்தி. இரண்டாவது, அந்த கிறிஸ்து பிறப்பு என்பது மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் செய்தி. பாவம்னா அச்சம், பயம், கலக்கம், தனிமை, துன்பம், துயரம், விரக்தி, வெறுமை. அதே சமயத்துல மகிழ்ச்சி என்பது கடவுளுடைய தன்மையினுடைய அடையாளம். கிறிஸ்து பிறப்பினுடைய பெரும் மகிழ்வு நம்ம ஒவ்வொருடைய உள்ளத்தையும் நிரப்ப வேண்டும். அந்த மகிழ்ச்சியினால நம்ம ததும்பி வழிந்து அக்களித்து ஆர்ப்பரித்து பாடி கொண்டாடி மகிழ வேண்டும். ஆண்டவர் ஏழைகளாக இருக்கின்ற நம்மோடு இருக்கின்றார், நம் சார்பாக இருக்கின்றார். நம்மை உயர்த்துவதற்காக, நம்மை மேம்படுத்துவதற்காக தான் மீட்பர் மெசியா. வார்த்தையை பாருங்க, இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். தாவீதின் மகன் ஆண்டவராகிய மெசியா, ஆண்டவர், மெசியா, மீட்பர், தாவீது ஊர், இதெல்லாம் ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ் உருவாக்குறாரு. தீவன தொட்டியில் புதைத்து வைத்தலே காண்பீர்கள் சொல்லுவாங்க. நிறைய சமயத்துல நாம கடவுளுடைய எளிமையை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுறோம். கடவுளுடைய மாட்சிமை, வல்லமை எல்லாம் எளிமையில, எளிய நிகழ்வுகளில் வெளிப்படும் என்பதை மறந்துடக்கூடாது. அந்த எளிமையில, தரித்திரத்துல, வெறுமையில, ஒன்றும் இல்லாமையில, வல்னரபிலிட்ட கடவுளுடைய வல்லமை வெளிப்படுகிறதை காண நமக்கு திராணி வேண்டும். மாற்று செய்தியை இறைவன் நம் முன்பாக பதிவு செய்கின்றார். இறைவன் நம்மை எளிமையிலும், யதார்த்தத்திலும், ஏழ்மையிலும், சாதாரண சூழல்களிலும் சந்திக்க தயாராக இருக்கின்றார். சாதாரண நிலையில் இருக்கின்ற நம்மொருவரையும் இறைவன் சந்திக்க வர தயாராக இருக்கிறார். நீங்க தேடி போறீங்களோ இல்லையோ, ஆண்டவர் உங்களை தேடி அவருடைய மாட்சிமையை வெளிப்படுத்த, அன்பை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கின்றார். இந்த நாட்களிலே இந்த உண்மையை நமது இதயத்திலே ஆழமாக பதிவு செய்வோம். நம்முடைய அடுக்குமாடி கட்டிடங்களோ, கார்களோ, வசதி வாய்ப்புகளோ, பணபலங்களோ இறை அனுபவத்தையும் இறை தரிசனத்தையும் நமக்கு உறுதி செய்ய முடியாது. இதயத்தில் இருக்கின்ற எளிமையும் தாழ்ச்சியையும், ஆண்டவர் மீது நமக்கு இருக்கின்ற அன்பும் நம்பிக்கையும் கட்டாயமாக இந்த இறை அனுபவத்தை உறுதி செய்யும். அதற்கான அருளை நம்ம எல்லோருமாய் சேர்ந்து இறைவனிடத்திலே கேட்போம். எங்களை அன்பாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, மனுருவான தெய்வ குழந்தையை தாழ்ந்து பணிந்து ஆராதித்து மகிழ்கிறோம். ஆண்டவரே, நீர் மனுருவான அந்த அற்புதமான செய்தியை இடையர்களோடு பகிர்ந்து கொண்டீர். எளியவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், மறுக்கப்பட்டவர்கள், மறக்கப்பட்டவர்கள் என்ற நிலையை தாண்டி அவர்களோடு அன்பின் செய்தியை, மகிழ்ச்சியின் செய்தியை பகிர்ந்து கொண்டீர். ஆண்டவரே, நாங்கள் உமது பிறப்பின் பெருமகிழ்வை எல்லோரோடும் பகிர்ந்து கொள்ள, யாரையும் எதையும் ஒதுக்கி வைக்காமல் எல்லாரையும் அணுகி அவர்களுக்கு உமது மகிழ்ச்சியின் செய்தியை பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு மனம் தருவீராக. ஆண்டவரே, நீர் எங்களை தேடி வருகிறீர். எங்கள் எளிமையிலே, வெறுமையிலே நீர் எங்களை தேடி வருகிறீர் என்ற உண்மையும் நாங்கள் புரிந்து பலம் கொள்ள அருள் தாரும். உடைய பிறப்பு பிறவிழாவினுடைய மகிழ்ச்சியின் செய்தி அச்சமூட்டும் செய்தி அல்ல, மகிழ்ச்சியூட்டும் செய்தி என்பதை வானத்தூர் வழியாக நாங்கள் கண்டுகொள்கிறோம். அந்த மகிழ்ச்சியை எங்கள் உள்ளத்திற்குள்ளாக நிரப்புவீராக. ஆண்டவரே, பகிர்ந்து வாழ்வதிலும் ஏற்றுக்கொள்வதிலும் தான் இந்த மகிழ்ச்சி அடங்கியிருக்குது என்பதை புரிந்து கொள்ளும் நல்ல மனதை எங்களுக்கு தருவீராக. என்றும் வாழும் இயேசு வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, மீண்டும் மெசியாவை தேடிடுகின்ற இந்த தொடர் நிகழ்வின் மூலமாக உங்களை சந்திக்கின்ற வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்று மகிழ்கின்றோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.